இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். சென்னை மாநகராட்சியில் ஊழல் நடைபெற்றிருப்பதாகவும் அதை போஸ்டராக அடித்து ஆங்காங்கே இருக்கும் கழிவறைகளில் சத்தமில்லாமல் போய் ஒட்டுங்கள் என பாஜக நிர்வாகிகளுக்கு அக்கட்சியின் மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் ஆடியோ மூலம் கட்டளை பிறப்பித்தார். டாஸ்மாக் நிறுவனத்தில் 1000 கோடி முறைகேடு நடைபெற்றதாகவும் சென்னை மாநகராட்சியில் கழிவறை தூய்மைப்படுத்தும் பணிக்கு டெண்டர் விட்டதில் 400 கோடி ரூபாய்க்கு மேல் ஊழல் நடந்திருப்பதாக கூறி பாஜக உள்ளிட்ட கட்சிகள் போராட்டத்தில் குதித்துள்ளன. இது ஒரு பக்கம் என்றால் பாஜக மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டு ஆடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். திமுக ஆட்சியில் 430 கோடி ரூபாய் கழிவறை ஊழல். இந்த போஸ்டர் பிரிண்ட் அவுட் எடுத்து அங்கங்க டாய்லெட்ல ஒட்ட சொல்லி நமக்கு தலைமையிலிருந்து சொல்லியிருக்கிறாங்க. சென்னை பாஜக நிர்வாகிகளின் வாட்ஸ்அப் குரூப்பில் ஆடியோ வெளியிட்ட கரு நாகராஜன் மாவட்ட தலைவர்களுக்கு தனது அன்பான வேண்டுகோள் என ஆரம்பித்து சென்னை மாநகராட்சி கழிவறை தொடர்பாக நடைபெற்ற ஊழலை போஸ்டராக அடித்துக் கொள்ளுங்கள் என தெரிவித்தார். இன்னும் ஒரு படி மேலே போய் ஏ3யில் அச்சடிங்க, அப்பதான் நல்லா தெரியும் என அறிவுறுத்திய கரு நாகராஜன் அதனை இரவோடு இரவாக 4 பேராக கழிவறைகளுக்கு நைஸாக போயிட்டு யாருக்கும் தெரியாம ஒட்டிடுங்க என பாஜக நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டார். இது பெண்கள் ஒட்டலாம், ஆண்கள் ஒட்டலாம், யார் வேணாலும் ஒட்டலாம். ஏதோ ஒரு 10 பேர் வீடியோவை எடுத்து ஊர்வலம் போய் அப்படிலாம் இல்லாமல் போஸ்டர்ஸ் அங்கங்கே 2 நிர்வாகி 4 நிர்வாகி போனாங்களா சத்தம் இல்லாமல் கார்பரேஷன் டாய்லெட்டு பொது கழிப்பறை எங்கே இருக்கோ அங்கெல்லாம் அதை ஒட்ட வேண்டும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்ம இன்னைக்கு நைட்டில் கொஞ்சம் எல்லா இடத்துலையும் ஒட்டி ஒரு ஃபோட்டோ எடுக்க சொல்லுங்க. A3 பிரிண்ட் அவுட் எடுங்க, அப்போ தான் தெரியும். சின்ன பிரிண்ட் அவுட்னா தெரியாது, ஏன்னா சப்ஜெக்ட் நிறையா இருக்கு. இந்த நிலையில் சென்னை மாநகர காவல்துறை ஆணையாளர் அருண் மற்றும் இணை ஆணையாளர் ரேங்கில் உள்ள 2 அதிகாரிகளுக்கு கரு நாகராஜனின் ஆடியோ விவகாரம் தெரிய வந்தது. இதையடுத்து கரு நாகராஜனிடம் பேசிய அதிகாரிகள் கழிவறை ஊழல் புகார் தொடர்பாக போஸ்டர் ஒட்டுவதற்கு உத்தரவிட்டதாக கேள்விப்பட்டோம், அப்படி போஸ்டர் ஒட்டினால் நீங்கள் சிறைக்கு செல்ல நேரிடும் என கூறி கரு நாகராஜனை போலீஸ் அதிகாரிகள் தங்கள் பாணியில் எச்சரித்ததாக தெரிகிறது. காவல்துறையினரின் எச்சரிக்கைக்கு பயந்து போன கரு நாகராஜன் ஊழல் தொடர்பாக போஸ்டர் ஒட்டுங்கள் என கம்பீரமாக வாய்ஸ் உத்தரவு போட்ட சில நிமிடங்களிலேயே மீண்டும் ஒரு வாய்ஸ் மெசேஜை பாஜக நிர்வாகிகளுக்கு அலறி அடித்துக் கொண்டு அனுப்பி உள்ளார். அதில் மாவட்ட தலைவர்களுக்கு உடனடி ஒரு உத்தரவுப்பா, கழிவறை ஊழல் குறித்து ஸ்டிக்கரை ஒட்டுவதற்கு எந்தவித முயற்சியும் எடுக்க வேண்டாம், அதனை அப்படியே கைவிட்டு விடுங்க என்ற வாய்ஸ் மெசேஜை பாஜகவினருக்கு அனுப்பியுள்ளார் கரு நாகராஜன். மாவட்ட தலைவர்களுக்கு ஒரு உடனடி செய்தி வேண்டுகோள். இந்த கழிவறை ஊழல் 380 கோடி கழிவறை ஊழல் என்ற ஸ்டிக்கரை கழிவறைகளில் ஒட்டுவதற்கு எந்த விதமான முயற்சியும் எடுக்க வேண்டாம். இந்த பிரச்சனையை பிரச்சாரங்கள் மூலம் பொதுக்கூட்டங்களில் பேசுவதன் மூலம் மக்களிடம் கொண்டு செல்லலாம். எனவே இந்த கழிப்பறையில் ஒட்ட முயற்சி செய்து பிரிண்ட் அவுட் எடுத்து அதற்கான பணிகளில் ஈடுபட வேண்டாம், அதை அப்படியே கைவிட வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஊழல் போஸ்டர் ஒட்டுங்கள் என கர்ஜித்த கரு நாகராஜன் சில நிமிடங்களிலேயே வேண்டாம்பா விட்டுடுங்க என கூறிய ஆடியோ சமூக வலைத்தளங்களில் சினிமா காமெடியுடன் இணைக்கப்பட்டு வைரலாகி வருகிறது. என்னன்னு கத்திய பதன கட்சி மாறிட்டீங்க? பின்ன என்ன உங்க கூட சேர்ந்து சாக சொல்றியா? உசுறு முக்கியம்டா, என் டவுசரு. டேய், எப்பப்ப பிரச்சனை வருதோ அப்பப்ப ஜம்ப் பண்ணி போய்கிட்டே இருக்கணும். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.